ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்ம ஒயிட் ரைஸுக்கும் எல்லா ரைஸுக்குமே அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பக்காவான காம்பினேஷனோட பச்சைப்பயிர் சட்னி ஒன்று பார்க்கலாம். இந்த ரெசிபியில் நம்ம வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு டிஃபனுக்கு சேர்த்துக்கலாம். மீதி எல்லாமே நம்ம வந்து ரைஸுக்கு சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து நல்ல கோல்டன் ப்ரௌன்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில 3 வரமிளகா, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா ஆயில் சேர்த்து இதையும் வறுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்ததா கடாயில 20 சின்ன வெங்காயம், சின்ன முடியில 1 மூடி அளவுக்கு தேங்காய், அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 5 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் 4 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, அப்புறம் கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி, வரமிளகா, பச்சை பயிறு எல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, தேங்காய், கருவேப்பிலையில போட்டு தாளிச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து டிஃபனுக்கு சேர்க்கறதா இருந்தால் கொத்தமல்லி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.